மாட்டாங்க பூரா இடியப்பம் கப்பலிங்கி தொங்காசு. ஏங்க இந்த தண்ணிய பாருங்க. அவன் கூமாவட்டி தங்கப்பாண்டி தம்பி பேசாம இருப்பான். ஆஞ்சிங்கள் அத்தனை பேருமே கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குறேன். எம்கேஆர் இவெல்லாம் முண்ட கணேஷ் போல ஓய்வு தர மாட்டேன். கேப்டன் விஜயகாந்த் ஐயா சொன்ன கைதட்டான் பாரு. ஒவ்வொருத்தரும் படித்து சாதிக்க வேண்டும். இந்த உலகம் உன்னை திரும்பி பார்க்கிற மாதிரி நீ நல்ல மனிதனா வாழ்ந்தா தான் பிறந்த பிறவிக்கே ஒரு அடையாளம். அன்பு உறவுகளே, இதை எல்லா இளைஞரும் கடைபிடிக்கணும். சும்மா போனா மானாமரம் ஆத்துக்குள்ள உட்காந்து தண்ணி அடிச்சான், கணேஷ் பயில ஓட்டான், பூலி போட்டான், அப்படிலாம் இருக்கக்கூடாது. என்ன சொல்லுப்பு, நீ சின்ன பையோட சேர்ந்து தண்ணி அடி புழு புழுன்னு இருக்கான். பெரிய ஆளுகளும் இப்போ சரியில்லைப்பா. அப்ப எல்லாம் ஊர்ல ஒரு பெரிய ஆள் இருந்தா ஒரு ஆள் சத்தம் போட்ட ஊரே அமைதியா இருக்கும். இன்னைக்கு பெரிய ஆள் போய் சின்ன பையன் கரையில தண்ணி அடிக்கிறேன், எனக்கு 2 ounce ஊத்துங்கடான்னு நிற்கிறேன். அவனை தூக்கி போட்டு வெதர்ல மிதிப்பானா மிதிக்க மாட்டானா? அப்புறம் இன்னொரு மையனை அடிச்சு விட்டேன் மைத்து விட்டான்னு நீலுக்கு நேர் வடிக்கிறது. தாய்மார்கள் அத்தனை பேருமே எத்தனை ஏழை வாழைகளை காப்பாத்துன அன்னை தெரசாவான்னு நினைச்சு வணங்குறேன். அதுக்கு தெரியல என்ன தெராசுன்றானே சந்தக்கடையில் நெருக்கிறதான்னு நினைக்கிறேன். அன்னை தெரசா பொம்பளையால் கைதட்ட மாட்டே, அதுக்கு தானே தண்ணியை போட்டு புழக்க போடுறாங்க. அவர் வெளியே இருக்கும்போது கடுக்குதுன்னா வயிற்றுக்கு இதுகளை வச்சிருந்து நாடகம் நடத்தி என்னத்தை உண்மையிலேயே மூங்கில் ஒன்று கிராமத்தை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. அங்கே ஓட்டு இடம் உள்ள அதனால அத்தனை மக்களுமே வந்து உட்கார்ந்து ரசிக்கிறதுக்காக இந்த இடத்தை ஏற்பாடு செய்து மூங்கில் உருணை கிராமத்துக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். 10 தடவை சொல்லிட்டே ஒரு 100 ரூபா இல்லையாடா. நடிகளுக்கு பொன்னாடா இருக்கா மாமா செல்வமா வாங்க, அதை போட்டு விட்டு போயிருங்க. இவனை மரியாதையை போச்சு சொல்ல நாடகத்தை கருத்து போடுவேன். இவன் ரொம்ப அனத்திரியா ப்ரோ கமிட்டி அவனை துப்பாக்கி வச்சு சுட்டு தெருவில் தெரியும். உட்கார்றா உட்கார், ரொம்ப இது பண்ணாத முண்டை. இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அன்பண்ணன் எம்கேஆர் அன்பாலயத்தின் நிறுவனமான எம்கே ராதாகிருஷ்ணன் அன்னார் அவர்களுக்கு மூங்கில் உரணி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பெற்றப்படுகிறது. இங்கே ஆர்மணியத்துக் கொண்டிருக்கும் அன்பு தம்பி, வெகுளியான பய, நல்ல மனுஷன், பெருங்கொண்ட ஒரு தென்னிக்கூதி மகன் தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு முன்னாடி ஒத்து கௌரவப்படுத்துறார். நன்றி. ராங் நம்பர். மிருதங்கத்துக்கு கொண்டிருக்கும் உலக புகழ் மானாமதுரைக்கு மண்பாண்டம் ஃபேமஸ் மாதிரி உலகத்திலே கப்ளிங் மண்டைக்கு ஃபேமஸ் வந்தான் எங்கள் அண்ணன் செல்வம் அவர்களுக்கு முன்னாடி ஒத்து கௌரவப்படுத்துகிறார்கள். பலவாரத்துக்கு கொண்டிருக்கும் மண்டி ஓடு புகழ் ஆகுனா மண்டி ஓட்டுருங்க அண்ணன். மண்டி ஓட்டு அண்ணன் என்னன்னு ஒண்ணு பனங்கிழங்கு பிடுங்கி சுட்டு திங்க அண்ணன் அருள் பூரா பெரியப்பா மங்க சித்தப்பா மங்கதான். நாங்களே கேவலப்படுத்திக்கிட்டு நாங்களே காசு வாங்கிட்டு போயிடுவோம். தாளத்து கொண்டிருக்கும் பெருங்கொண்ட குடும்பத்தில் உள்ள யாப்பா என்னமோ பெரிய மானாமதுரை கவுன்சிலர் மாதிரி இருக்காத, கை கொடுக்குற அளவுக்கு வந்துட்டியாரா? அப்போ உன் கம்பு கூட்ட காலி பண்ணிடுறேன். பெருங்கொண்ட ஒரு குடும்பத்தில் பிறந்த ஆள் இந்த அண்ணன். இவங்க வீட்டில் மட்டும் டெய்லி 1000 பேர் வாசல் நிற்பாங்க. 50 பேர்கிட்ட கடை வாங்கியிருக்கேன். நீல கண்டேன் வாழை மரமே அழிகிறோம். துண்டு இல்லையா பேசிக்கிட்டு இருக்கா அவர். துண்டு இல்லைன்னா பழைய சேலை இருந்த கருவல்ல இருந்த என்ன பேசுறிய தாயம்னு போகாத ஒரு 2 என்ன வங்காளி. மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க, கிராம நிர்வாக அதிகாரி வாங்க, மைசட்டு கயல்விழி மூங்கில் உரணி வாங்க மச்சான். ஆமா வேற யாரு? பந்தல் அழகன் ஈபி வயர்மேன் எந்த போஸ்ட் மரம் ஈபி அவர் எந்த போஸ்ட் மரத்தில் இருக்கான்னு லைட்ல அடிச்சு பாரு. பந்தல் பாலா அழகன் என்னண்ணே அண்ணே என்ன பண்ணுது? ஈபி வயர்மேன் வாப்பு. எத்தனை வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்கிறிய வாரு. நீங்க நல்லா இருக்கணும். போஸ்ட் மரம் ஏறினா 300 500 ஆயா 1000 அவளுக்கு 1 லட்சம் கொடுத்தாலும் சரியாகும். ஏன்னா இரவு பகல் பாராம மழையின் பாராமல் மின்சாரம் என்பது ஆபத்தான தொழில். அது பணியிடக்கூடிய அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள். இந்த தம்பி என்ன பண்றாரு? பந்தல் பாலா பாலா பாலா
அண்ணே அப்ப